ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரயில்வே என்டிபிசி டெஸ்ட் பேட்சுக்கான பிளான் வந்து பார்க்க போறோம். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மந்த் பிளான். ஸோ இந்த பிளான்ல பாத்தீங்கன்னா சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாத்தையும் எப்படி கவர் பண்ணலாம் அப்படிங்கறதா இந்த பிளான்ல வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ரயில்வே என்டிபிசிக்கான ஸ்பெஷலான பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி வீக் என்ன படிக்கணும் அப்படிங்கறத கையில கொடுத்துருவோம். அந்த வாரத்தோட கடைசி நாளான சனிக்கிழமை வந்து நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்ன இருக்கும்னா டெஸ்ட் இருக்கும். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்டும் அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளோட டெஸ்ட் பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் அந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல என்டிபிசிக்கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட்டும் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த ஃப்ரீ லைவ் டெஸ்ட் பாத்தீங்கன்னா லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இன்னைக்கு நாம பார்க்க போறது என்டிபிசிக்கான ஒரு மாசத்துக்கான பிளான் வந்து பார்க்க போறோம். அதுவும் டெஸ்ட் பேட்சுக்கான பிளான் வந்து பார்க்க போறோம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா டெஸ்ட்டை வாங்கி வச்சுட்டு அப்படியே அட்டன் பண்ணாமலே இருந்துருவாங்க. அதுக்காக தான் பாத்தீங்கன்னா டே 1ல என்ன டெஸ்ட் அட்டன் பண்ணணும், டே 2ல என்ன டெஸ்ட் அட்டன் பண்ணணும், ஃபுல் டெஸ்ட் எப்ப எடுக்கணும், அதை எல்லாத்தையும் எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி தான் இந்த பிளான்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, சோ இப்ப டே 1ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததும் நீங்க என்ன பண்ணணும்னா சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் இது எல்லாத்தையும் நீங்க அட்டன் பண்ணணும். முடிஞ்சது அளவுக்கு நீங்க சாப்டர் டெஸ்டாவது ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும். அப்பதான் அந்த டாபிக்ல வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஈஸியான டாபிக் எது, கஷ்டமான டாபிக் எது அப்படிங்கறத நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிம்பிளிபிகேஷன் டெஸ்ட் போடுறீங்க அப்படின்னா முக்காவாசி ஸ்டூடெண்ட் 10க்கு 10 மார்க் வாங்கிடுவாங்க சாப்டர் டெஸ்ட்ல. அதே இது ஏதாவது ஒரு அரித்மெட்டிக், சிம்பிள் இன்ட்ரெஸ்டோ, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோ இல்ல அல்ஜிப்ராவோ போடுறாங்கன்னா அதுல 10க்கு 3 மார்க், 5 மார்க் அந்த மாதிரி தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்குவாங்க. அப்ப இந்த மாதிரி நம்ம சாப்டர் டெஸ்ட் போடும்போது பாத்தீங்கன்னா எந்த சாப்டர்ல நாம வந்து வீக்கா இருக்கும், எதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐடியாவும் கிடைக்கும். அட் த சேம் டைம் ஸ்பீடும் கிடைக்கும். அதுக்கப்புறம் 100 மார்க் டெஸ்ட் எழுதும் போது, ஃபுல் டெஸ்ட் எழுதும் போது இன்னும் கொஞ்சம் நம்மளோட ஸ்கோர் வந்து என்னவாகும்னா இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, சோ இந்த பிளான்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லி நீங்க சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி பிளான் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 3 நாளைக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா 4 நாளைக்கு ஒரு வாட்டி ஃபுல் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி பிளான் வந்து கொடுத்துருப்போம். ஓகேவா? சோ நீங்க ஜாப் போயிட்டு இருந்தாலும் இந்த டெஸ்டோட பிளானை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, சோ டெஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் நீங்க சிலபஸோட ஒரு 50% இல்லைன்னா ஒரு 60% நீங்க வந்து முடிச்சிருக்கணும். அப்படி முடிச்சிருந்தா மட்டும்தான் டெஸ்ட்ல ஓரளவுக்கு ஸ்கோர் வரும். எனக்கு எக்ஸாம் பத்தியே எதுவுமே தெரியாது, நான் இன்னும் சிலபஸை கம்ப்ளீட்டே பண்ணல, நான் 0 லெவல்ல தான் இருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஸ்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகாது. அட்லீஸ்ட் ஒரு பாதியாவது நீங்க சிலபஸ் முடிச்சிருக்கணும். சோ மேக்ஸ் அண்ட் ரீசனிங் அது ஃபுல்லா முடிச்சுட்டு நீங்க டெஸ்ட் போட்டீங்கன்னா தான் ஓரளவுக்கு ஒரு 60+ ஆகுது ஃபுல் டெஸ்ட்ல வந்து ஸ்கோர் வரும். ஓகே, சோ இப்ப டே 1ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ்ல எல்லாமே சாப்டர் வைஸ் கொடுத்துருப்போம். ஓகே, சோ நம்மளோட டெஸ்ட் சீரீஸையும் நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டிடுறேன். சோ என்டிபிசியோட டெஸ்ட் சீரீஸ் பாத்தீங்க அப்படின்னா சோ ஒரு நிமிஷம், இதுதான் நம்மளோட நம்ம என்டிபிசியோட டெஸ்ட் சீரிஸ். ஓகே, சோ இது போக நம்ம ஆப்ல ஏஎல்பிக்கான டெஸ்ட் பேட்சும் நம்ம ஆப்ல வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். சோ நீங்க இந்த ஏஎல்பிக்கு இன்னும் டெஸ்ட் போட்டு பார்க்கல, இந்த ஒரு வாரத்துல தான் நான் வந்து அட்டன் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஏஎல்பியோட டெஸ்ட் பேட்ச்ல கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப புதுசா என்டிபிசிக்காக 2024 பேட்டர்ன்ல ரெடி பண்ண டெஸ்ட் தான் இது. சோ இதுல கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு அப்பப்போ வந்து ஆட் பண்ணிட்டே இருப்போம். 2 days ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக்ஷனல் டெஸ்ட், சாப்டர் டெஸ்ட், அதே மாதிரி ஒரு 5 days ஒன்ஸ், 6 days ஒன்ஸ் வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து ஆட் பண்ணிட்டு இருப்போம். இதுல டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். சோ இங்கிலீஷ்ல நீங்க போனாலுமே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கிலீஷ்ல நீங்க அட்டன் பண்ண போறீங்கன்னா இந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாப்டர் டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். சாப்டர் டெஸ்ட் மேக்ஸ், சாப்டர் டெஸ்ட் ரீசனிங், சாப்டர் டெஸ்ட் ஜெனரல் அவேர்னஸ், இதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸுக்கான டெஸ்டும் கொடுத்துருப்போம். அது மட்டும் இல்லாம செக்ஷனல் டெஸ்ட்னு ஒண்ணு கொடுத்துருப்போம். அந்த செக்ஷனல் டெஸ்ட்னா மேக்ஸ் ஃபுல்லா மொத்தமா டெஸ்ட் எழுதுறது, ரீசனிங் ஃபுல்லா மொத்தமா டெஸ்ட் எழுதுறது, ஜெனரல் அவேர்னஸ் ஃபுல்லா மொத்தமா டெஸ்ட் எழுதுறது எல்லாமே பாத்தீங்கன்னா செக்ஷனல் டெஸ்ட்டுக்குள்ள இருக்கும். தனித்தனி டாபிக்கா டெஸ்ட் எழுதுறது எல்லாமே பாத்தீங்கன்னா சாப்டர் டெஸ்ட்டுக்குள்ள உங்களுக்கு இருக்கும். அது போக இங்க வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். ஏற்கனவே நம்ம கிட்ட ஓல்டு டெஸ்ட் பேட்ச் எல்லாமே இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 2000 டெஸ்ட் சீரிஸ் கிட்ட இருக்கும். அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஓல்டு பேட்டர்ன்ல ஓல்டு கொஸ்டின் பேப்பர் வச்சு எடுத்தது. சோ இப்போ நியூ ட்ரெண்ட்ல அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு இருக்கதா இந்த 2024க்கான டெஸ்ட் பேட்ச். சோ ஃபுல் டெஸ்ட் எத்தனை நாளைக்கு எடுக்கணுங்கிறதுக்கான ஷெட்யூல் எல்லாமே இதுல கொடுத்துருப்போம். அது மட்டும் இல்லாம கரண்ட் அஃபேருக்கான டெஸ்டும் கொடுத்துருப்போம். கரண்ட் அஃபேரோட டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஜனவரி லாஸ்ட் 1 இயரோட கரண்ட் அஃபேர் எல்லாமே இதுல வந்து டெஸ்டா வந்து நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் சாப்டர் டெஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா சாப்டர் டெஸ்ட் இருக்கும். நம்பர் சிஸ்டம், சிம்பிளிபிகேஷன், அப்ராக்சிமேஷன், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், மென்சுரேஷன் எல்லா டாபிக்குமே இதுல வந்து உங்களுக்கு டெஸ்டா கொடுத்துருப்போம்.
சோ நீங்க அட்டன் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய டெஸ்ட் எல்லாத்தையுமே நான் ஓபன் பண்ணி காட்டிட்டேன். சோ இப்போ நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய டைம் டேபிள் இதுதான். சோ டே 1ல பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண போறீங்க. மேக்ஸ்ல நீங்க அட்டன் பண்ணக்கூடிய டாபிக் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம் டாபிக் வந்து அட்டன் பண்ண போறீங்க. ரீசனிங்ல அனாலஜி டாபிக் வந்து அட்டன் பண்ணுவீங்க. ஜெனரல் அவேர்னஸ்ல இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து அட்டன் பண்ணுவீங்க. ஓகேவா? சோ இப்போ புதுசா இப்பதான் நீங்க டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த டே 1ல இருந்தே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் டே 1ல இருந்து கூட நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வரைக்கும் டெஸ்ட் அட்டன் பண்ணலன்னா டே 1ல இருந்து கூட நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சோ இதுவே நீங்க அட்டன் பண்ணி முடிக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 டேஸ் கிட்ட டைம் ஆகிரும். நம்பர் சிஸ்டம், அனாலஜி, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எல்லாம் அட்டன் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 2 டேஸ் டைம் ஆகும். சோ இந்த 2 டேஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ரிவைஸ் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு அந்த வாரத்தோட கடைசி நாள் சாட்டர்டே ஒரு டெஸ்ட் ஆட் பண்ணுவோம். ஓகேவா? எவ்ரி சாட்டர்டே ஒரு டெஸ்ட் இருக்கும். அந்த சாட்டர்டேக்கான டைம் டேபிள் எல்லாமே அதுல அப்லோட் பண்ணிடுவோம். சோ ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு 6 டாபிக் கொடுத்துருவோம். 6 டாபிக்ல இருந்து 7 டாபிக் வரைக்கும் திங்கக்கிழமையே கொடுத்துருவோம். அந்த திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரை படிக்கிறது எல்லாத்தையுமே நீங்க சாட்டர்டே வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இடையில இந்த சாப்டர் டெஸ்ட் போட்டுட்டு நம்ம கொடுத்திருக்க டாபிக் எல்லாத்தையும் புதுசா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் புதுசா படிச்சுக்கலாம். ஏற்கனவே படிச்ச ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கலாம். சோ டாபிக்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். வீக்கெண்ட்ல பாத்தீங்கன்னா சாட்டர்டே வந்து ஒரு டெஸ்ட் இருக்கும். டெய்லி இந்த சாப்டர் டெஸ்ட் எல்லாமே அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டே 2ல, ஏன்னா இப்போ டெஸ்ட் பேட்ச் மட்டும் வாங்கியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்னா கண்டிப்பா நீங்க சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. சோ உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் எடுக்கிறது ஈஸி தான். அப்ப டே 2ல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் எடுக்க போறீங்க. ஒரு நாள் ஃபுல் டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாவே நீங்க ஃபுல் டெஸ்ட்டுக்கே செலவு பண்ணலாம். ஏன்னா அந்த ஃபுல் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 கொஸ்டின் வந்து கேட்டிருப்போம். ஓகேவா? சோ நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் ஃபுல் டெஸ்ட்டை. சோ ஒரு 100 டெஸ்ட் வந்து 100 கொஸ்டின் வந்து கொடுத்திருப்போம். ஓகே, சோ 100 கொஸ்டினையும் நீங்க வந்து கரெக்டா அட்டன் பண்ணி முடிக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் டைம் எடுக்கும். புதுசா இப்பதான் ஃபுல் டெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் 1.5 மணி நேரம் ஆகும். என்னதான் நீங்க நிறைய டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் யாராலையுமே குறைஞ்சது 1.5 மணி நேரத்துக்கு கம்மியானா 1 மணி நேரம் 20 நிமிஷத்துல டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிக்க முடியுமே தவிர ரொம்ப சீக்கிரமா யாராலையும் அட்டன் பண்ண முடியாது கரெக்டா படிச்சுட்டு எழுதுனா. அப்ப அந்த 1.5 மணி நேரம் டெஸ்ட்டுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணிருவீங்க. 1.5 மணி நேரம் முடிவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கோர் வரும். அந்த ஸ்கோர் பாத்தீங்கன்னா ஒரு 40 மார்க், 50 மார்க், 60, 70 இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட ப்ரிப்பரேஷனுக்கு தகுந்த மாதிரி ஸ்கோர் வந்து வரும். அதுக்கப்புறம் அதை உட்கார்ந்து கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணணும். 1.5 மணி நேரம் டெஸ்ட் போட்டீங்க அப்படின்னா அதை அனலைஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். குறைஞ்சது 3 மணி நேரம் ஆகும். ஆன்சர் இதுதான் அப்படின்னு செக் பண்ணக்கூடாது. எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே படிக்கணும். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன் எல்லாத்தையுமே கரெக்டா படிக்கணும். அதுக்காக டீடைல் எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்திருப்போம். இப்போ நீங்க தமிழ் மீடியம்ல டெஸ்ட் அட்டன் பண்ணாலும் சரி, இப்போ தமிழ் மீடியம் டெஸ்ட் அட்டன் பண்றீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் உங்களுக்கு தப்பா இருக்கு அப்படின்னா எதுக்காக இந்த ஆன்சர் வந்துச்சு அப்படிங்கறத டீடைலா கொடுத்திருப்போம். இதே மாதிரி நீங்க ஜெனரல் அவேர்னஸ்ல ஒரு கொஸ்டின் அட்டன் பண்றீங்க, அதுவும் உங்களுக்கு ராங் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ராங்கான கொஸ்டினும் செக் பண்ணணும், கரெக்டா எழுதியிருக்க கொஸ்டினும் செக் பண்ணணும். ஏன்னா கரெக்டா எழுதிருக்க கொஸ்டின் நீங்க ஒரு மெத்தட்ல போட்டிருப்பீங்க, நம்ம சொல்யூஷன்ல சிலது ஷார்ட்கட்ல கொடுத்திருப்போம். அப்ப அந்த ஷார்ட்கட் அடுத்த டெஸ்ட்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு இந்த டெஸ்ட்டுக்கு ஆன்சர் பாக்குறீங்க, உங்களுக்கு ஆன்சர் வந்து தெரியல. சோ ஆன்சர் தெரியல அப்படிங்கும் போது நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்திருப்போம். ஓகேவா? சோ அந்த டீடைல் எக்ஸ்பிளனேஷன் ஒன்னையும் பார்க்கணும். கையில ஒரு நோட் வச்சுக்கணும். நோட் வச்சுட்டு என்னென்ன முக்கியமான பாயிண்டோ எல்லாத்தையும் ஒரு கீவேர்டு மாதிரி எழுதி வச்சுக்கணும். இந்த ஜெனரல் அவேர்னஸ்ல எல்லாம், ஏன்னா இந்த ஜெனரல் அவேர்னஸ் வந்து ஒரு பெரிய கடல். அதுல முக்கியமானது படிக்கணும் அப்படின்னா இந்த டெஸ்ட்ல நம்ம நோட் பண்றது எல்லாத்தையுமே படிக்கணும். ஓகேவா? சோ அந்த ஆப்ஷனையும் சேர்த்து படிக்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதுல பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் இருக்கு. சோ மத்த ஆர்டிகிள்லாம் எதுக்கு ரிலேட்டட் அப்படிங்கறத ஆப்ஷனையும் சேர்த்து நீங்க வந்து படிக்கணும். மத்த ஆர்டிகிள் வந்து என்னென்ன இது. ஓகேவா? சோ வெறும் ஆன்சர் மட்டும் பார்க்க கூடாது. அனலைஸ் பண்றதுன்னா கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி முடிக்கணும். அப்போ 1.5 மணி நேரம் டெஸ்ட், 3 மணி நேரம் அனலைஸ் அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆகிரும். 5 மணி நேரம் அப்படிங்கும் போது ஒரு நாள் முழுக்க அந்த டெஸ்ட்டுக்கு தான் நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்ன டாபிக் எல்லாம் மார்க் கம்மியாயிருக்கு, இந்த டெஸ்ட்ல ஒரு 40 மார்க் வந்திருக்குன்னா அதுக்கப்புறம் புக்கை தூக்கி வச்சுட்டோ இல்ல ஏதாவது ஒரு ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அந்த டாபிக்கை திருப்பி ஒரு டைம் வந்து ரிவைஸ் பண்ணணும். ஓகேவா? சோ ஃபுல் டெஸ்ட்டுக்கு எதுக்கு ஒரு நாள் டைம் ஃபுல்லா கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது புரியுதா? ஏன்னா ஒரு நாள் ஆகும். ஒரு ஃபுல் டெஸ்ட்டை நல்லா அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாள் முழுக்க எடுத்தாதான், நல்லா அனலைஸ் பண்ணாதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல 40 மார்க் வந்துச்சுன்னா அடுத்த டெஸ்ட்ல ஒரு 45 மார்க்கா இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறமா அடுத்து அனலைஸ் பண்ணும்போது 50 மார்க், 50 60 ஆகும். 60 அப்படி 70 80 90 வரைக்கும் நம்ம வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் எக்ஸாம்ல. டே 3ல சிம்பிளிபிகேஷன் சாப்டர் வைஸ் டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்க. ரீசனிங்ல நம்பர் சீரிஸ் டெஸ்ட், அதுக்கப்புறம் ஜெனரல் அவேர்னஸ்க்கு GA1 GA2ன்னு எல்லா டாபிக்குமே உங்களுக்கு வந்து டெஸ்டா கொடுத்துருப்போம். இன்னுமே நிறைய டெஸ்ட் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஓகே, அடுத்து அப்ராக்சிமேஷன் அட்டன் பண்ண போறீங்க. டே 4ல சாப்டர் டெஸ்ட் அட்டன் பண்ண போறீங்க. ஆவரேஜ், மேத்தமெட்டிக்கல் ஆபரேட்டர், அதுக்கப்புறம் ஜெனரல் அவேர்னஸ்ல உள்ள
டெஸ்ட், அதுக்கப்புறம் திருப்பி டே 4ல ஆவரேஜ்ல அடுத்த ஆவரேஜ் டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? சோ அதே மாதிரி ஜெனரல் அவேர்னஸ் எல்லாமே டே 5 வரும்போது திருப்பி ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுப்பீங்க. அப்ப ஏற்கனவே எடுத்த டெஸ்ட்ல இருந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாம வீக்லி டெஸ்ட் வேற கொடுப்போம் இல்லையா, அந்த வீக்லி டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிருப்பீங்க. இன் பிட்வீன் இந்த கேப்ல இன்னும் டைம் இருந்துச்சுன்னா நீங்க செக்ஷனல் டெஸ்ட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, சோ திருப்பி ரெண்டாவது ஃபுல் டெஸ்ட் எடுப்பீங்க. கண்டிப்பா நீங்க நல்லா அனலைஸ் பண்ணி தரவா ரெண்டாவது ஃபுல் டெஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா, போன டெஸ்ட்ல 50 மார்க் எடுத்தீங்கன்னா இந்த டெஸ்ட்ல கண்டிப்பா 50க்கு மார்க் ரொம்ப கம்மியாகாது. 50 எடுத்துருந்தீங்க அப்படின்னா இதுல 55ல இருந்து 60க்குள்ள உங்களோட ஸ்கோர் வரும், நீங்க கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணிருந்தீங்கன்னா. டே 6ல திருப்பி சாப்டர் டெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், பிளட் ரிலேஷன், அதுக்கப்புறம் ஜிகேல இருக்கக்கூடிய டெஸ்ட் எடுக்க போறீங்க. டே 7ல சாப்டர் டெஸ்ட். சோ இந்த டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச்ல கொடுத்துருக்கேன். ஓகேவா? சோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த டைம் டேபிள் எடுத்திருக்கேன். சோ எங்க அட்டன் பண்ணணும் மேம் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணாதீங்க. ரயில்வே என்டிபிசி டெஸ்ட் சீரிஸ் 2024 வந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க இருந்தீங்கன்னா இந்த டெஸ்ட் எல்லாமே அட்டன் பண்ணிக்கலாம். டே 7ல சாப்டர் டெஸ்ட், திருப்பி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டெஸ்ட், அதுக்கப்புறம் டைரக்ஷன், அதுக்கப்புறம் ஜெனரல் அவேர்னஸ். டே 8ல அகைன் சாப்டர் டெஸ்ட். எல்லா டாபிக்கும் அப்போ ரிவைஸ் பண்ண மாதிரி ஆயிருமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், மிக்சடு கொஸ்டின் எல்லாமே டெஸ்ட் இருக்கும். வென் டயகிராம், அதுக்கப்புறம் இதுல புத்திசம் அட்டன் பண்ணுவீங்க. டே 9ல சாப்டர் டெஸ்ட், அதுக்கப்புறம் இதுல மென்சுரேஷன், ஆல்பபெட் டெஸ்ட், அதுக்கப்புறம் ஃபேமஸ் பிளேசஸ், ஸ்டாட்டிக் ஜிகே உள்ள வந்துருச்சா. டே 10ல பாத்தீங்கன்னா அகைன் ஃபுல் டெஸ்ட் எடுப்பீங்க. சாப்டர் டெஸ்ட் எடுத்துட்டு வரும்போது ஒரு 4 நாளைக்கு அப்புறம் ஃபுல் டெஸ்ட் 3 வந்து எடுப்பீங்க. ஓகே, சோ ஃபுல் டெஸ்ட் 3 பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 1.5 மணி நேரம் டைம் இருக்கும். சோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். 2 ஃபுல் டெஸ்ட் போட்டு 3வது ஃபுல் டெஸ்ட் போடும்போதே ஒரு ஐடியா கிடைச்சிரும். என்ன ஐடியா வந்துரும்னா, ஃபர்ஸ்ட் ஈஸியான கொஸ்டின் அட்டன் பண்ணணும். அப்ப இது எனக்கு ஈஸியான கொஸ்டின், அதுக்கப்புறம் மாடரேட்டான கொஸ்டின் அட்டன் பண்ணணும், அதுக்கப்புறம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் அட்டன் பண்ணணும் கூடிய ஐடியா எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். திருப்பி ஃபுல் டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டே 11ல சாப்டர் டெஸ்ட் எடுப்பீங்க. அதுக்கப்புறம் மென்சுரேஷன்ல 3D பேஸ்டு சம், அதுக்கப்புறம் கிளாசிபிகேஷன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ்ல டேஸ் அண்ட் ஈவென்ட்ஸ் வந்து டெஸ்ட் எழுதுவீங்க. அதுக்கப்புறம் டே 12ல பாத்தீங்கன்னா சாப்டர் டெஸ்ட்ல பெர்சன்டேஜ், சிலாஜிசம், ஸ்டாட்டிக் ஜிகேல ஃபேமஸ் பீப்புள். ஓகே, சோ டே 13ல ஏஜஸ், டைம் அண்ட் ஒர்க். அதுக்கப்புறம் டே 14 வரும்போது ஃபுல் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேவா? சோ ஃபுல் டெஸ்ட் ஃபுல்லா கம்ப்ளீட்டா எடுக்கும்போது கண்டிப்பா இந்த டெஸ்ட்ல உங்களோட ஸ்கோர் ஒரு 60 to 65. நான் யாரை கனெக்ட் பண்ணி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப பிகினரா இருந்துட்டு சிலபஸ் முடிச்சுட்டு டே பை டே டெஸ்ட் எடுத்து இம்ப்ரூவ் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது 60 to 65 மார்க் கிட்ட வந்துருவீங்க. அதுக்கப்புறம் அகைன் உங்களை இம்ப்ரூவ் பண்றதுக்கு சாப்டர் டெஸ்ட், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், அதாவது மேக்ஸ்ல டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஃபேமஸ் பிளேசஸ். ஓகே, அடுத்து டே 16ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ், திருப்பி செக்ஷனல் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. இவ்வளவு நாள் வரைக்கும் சாப்டர் டெஸ்ட் எடுத்து ஓரளவுக்கு அந்தந்த டாபிக்ல ஸ்ட்ராங் ஆனீங்களா? சோ டே 16க்கு அப்புறம் என்ன பண்ணிடலாம்னா செக்ஷனல் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். செக்ஷனல் டெஸ்ட் உங்களுக்கு குறைஞ்சது 35 மார்க்ல இருந்து 50 மார்க் வரைக்கும் டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். அந்த செக்ஷனல் டெஸ்ட் தான் எப்படி இருக்கும்னா, ஜெனரல் அவேர்னஸ் தான். ஜெனரல் அவேர்னஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின் எல்லாம் 50 மார்க் கேட்டிருப்போம். இப்போ ரீசனிங் இருக்குன்னா ரீசனிங் எல்லா டாபிக்கையும் மிக்ஸ் பண்ணி 50 கொஸ்டின் இருக்கும். மேக்ஸ் இருக்குன்னா மேக்ஸ் எல்லா டாபிக்கும் மிக்ஸ் பண்ணி 50 கொஸ்டின் இருக்கும். அதுக்கப்புறம் ஜிகே, அப்புறம் என்னன்னா டே 17ல அலிகேஷன், திருப்பி அகைன் செக்ஷனல் டெஸ்ட், எக்கனாமி டாபிக் வந்து டெஸ்ட் எழுதுறீங்க. அப்புறம் டே 18ல திருப்பி ஃபுல் டெஸ்ட் வந்துடும். சோ இப்படி எல்லாத்தையும் படிச்சுட்டு செக்ஷனல் டெஸ்ட், சாப்டர் டெஸ்ட் எல்லாம் ஓரளவுக்கு அட்டன் பண்ணிட்டு ஃபுல் டெஸ்ட் வரும்போது இந்த இடத்துல வரும்போது ஒரு 65 to 70 கிட்ட மார்க் வந்து இம்ப்ரூவ் ஆகிடும். திருப்பி ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். சோ செக்ஷனல் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா செக்ஷனல் டெஸ்ட் எடுக்க போறீங்க. செக்ஷனல் டெஸ்ட் 50 மார்க் எடுப்பீங்க. அதுக்கப்புறம் இந்தியன் எக்கனாமி, டே 20ல அல்ஜிப்ரா, கிளாசிபிகேஷன், செக்ஷனல் டெஸ்ட், கரண்ட் அஃபேர். ஓகேவா? சோ கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. டே 21ல ட்ரிக்னாமெட்ரி டாபிக், அப்புறம் செக்ஷனல் டெஸ்ட், அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ், 2024ல இருக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட்ஸ். கரண்ட் அஃபேரே பாத்தீங்கன்னா நிறைய டாபிக் வைஸா நம்ம பிரிக்கலாம். அது எல்லாமே உங்களுக்கு டெஸ்டாவே டெஸ்ட் போர்ட்டல்ல கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் 5வது ஃபுல் டெஸ்ட் எடுக்க வந்துருவீங்க. ஓகேவா? சோ டே 22ல ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும். டே 23ல ஃபுல் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் வந்து செக்ஷனல் டெஸ்ட், சாப்டர் டெஸ்ட் எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. டே 24ல செக்ஷனல் டெஸ்ட் 2 எடுக்கலாம். மேக்ஸ், காலையில மேக்ஸுக்கு ஒரு செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கலாம். ஈவினிங் பாத்தீங்கன்னா ரீசனிங் மட்டும் ஒரு செக்ஷனல் டெஸ்ட் எடுக்கலாம். இல்ல காலையில ஜெனரல் அவேர்னஸ்க்கு ஒரு 50 மார்க்கு ஒரு டெஸ்ட் எடுத்தீங்கன்னா ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங்க்கு ஒரு டெஸ்டோ இல்ல மேக்ஸுக்கு ஒரு டெஸ்டோ வந்து எடுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டே 25ல அதுக்கப்புறம் ஃபுல்லாவே கரண்ட் அஃபேர், இடையில அப்படி கரண்ட் அஃபேரையும் டெஸ்ட் எடுத்துட்டே இருக்கணும். ஜனவரிக்கான ஃபுல் கரண்ட் அஃபேரும் டெஸ்ட் கொடுத்திருப்போம். மார்ச்சுக்கான ஃபுல் கரண்ட் அஃபேர், அதே மாதிரி பிப்ரவரிக்கான கரண்ட் அஃபேர். அதுக்கப்புறம் ஃபைனலா ஃபுல் டெஸ்ட் 6, 6வது ஃபுல் டெஸ்ட் எடுப்பீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க இதே மாதிரி இதுலயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மந்த் முடிஞ்சிடும். இந்த 1 மந்த் முடியும் போது இந்த பிளானை நீங்க முடிக்கும் போது கண்டிப்பா உங்களோட ஸ்கோர் வந்து ஒரு 70 to 75 ரேஞ்சில இருக்கும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் கரண்ட் அஃபேர், ஜெனரல் அவேர்னஸ், மேக்ஸ்ல, ரீசனிங்ல அங்கங்க கொஞ்சம் டஃப்பான டாபிக், இதை தொட்டாலே அலர்ஜி அப்படிங்கிற மாதிரி விட்டு வச்சிருப்பீங்க. அந்த டாபிக் எல்லாத்தையும் இங்க கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபுல் டெஸ்ட் 7, 6,
7, 8, 9, 10ன்னு கொடுத்துருப்போம். இது வரைக்கும் 10 ஃபுல் டெஸ்ட் வந்து ஆட் பண்ணிருக்கோம். இன்னொரு 3 டேஸ்க்கு அப்புறம் 11வது ஃபுல் டெஸ்ட் ஆட் பண்ணுவோம். ஏன்னா மார்ச்ல தான் உங்களுக்கு NTPC எக்ஸாம். சோ எல்லாமே அப்டேட்டடா இருக்கும் கண்டென்ட் எல்லாமே. அதுக்கப்புறம் இனி வரக்கூடிய டெஸ்ட் எல்லாம் 25ஆம் தேதி நடக்கக்கூடிய ALP எக்ஸாம்ல எப்படி கொஸ்டின் கேட்டிருக்கானோ, எப்படி கரண்ட் அஃபேர் கேட்டிருக்கானோ அதை பேஸ் பண்ணி இனி வரக்கூடிய ஃபுல் டெஸ்ட் எல்லாமே ஆட் பண்ணுவோம். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஃபுல் டெஸ்ட் எல்லாமே அட்டென்ட் பண்ண போறீங்க. இதெல்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கும் போதே எவ்ரி வீக் ஒரு டைம் டேபிள் கொடுத்து படிக்க சொல்லியிருப்போம் இல்லையா, இந்த டாபிக் மட்டும் டெஸ்ட்னு. சோ அந்த டெஸ்டையும் சேர்த்து அட்டன் பண்ணுவீங்க. அந்த டெஸ்ட்டை யாரெல்லாம் அட்டன் பண்ணலாம்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்டும் அட்டன் பண்ணுவீங்க, டெஸ்ட் பேட்ச்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டும் அட்டன் பண்ணுவீங்க. ஓகேவா? சோ அந்த டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணணும்னா அதுக்கான வீக்லி டைம் டேபிள் வந்து கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் வீக்குக்கான பிளான், செகண்ட் வீக்குக்கான பிளான்னு. சோ அந்த பிளானையும் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே டெஸ்டா எடுத்துக்கிட்டே உங்களோட ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா NTPCல போஸ்டிங் வாங்கிடலாம். இதுதான் நம்மளோட டெஸ்ட் பேட்சோட பிளான். சோ ரொம்ப சிம்பிளா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் இதை அட்டன் பண்ணி இதை கன்சிஸ்டன்டா அட்டன் பண்ணணும். அப்படி அட்டன் பண்ணீங்கன்னா சோ வேற லெவல் உங்களோட ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, நான் டக்குனு இவ்வளவு 30 நாள்ல இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க நான் சொல்லிடுவேன். பட் அதை கன்சிஸ்டன்டா ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து 30 நாள் வரைக்கும் கரெக்டா கடைபிடிச்சிட்டே வந்தீங்கன்னா, கரெக்டா அட்டன் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா சக்சஸ் வந்து உங்களுக்கு தான். ஏன்னா வெறுமனே படிச்சுட்டும் இருக்க கூடாது, படிக்காமலும் டெஸ்ட் போடக்கூடாது. கரெக்டா படிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா ஈஸியா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். சோ நீங்க டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 50% சிலபஸ் ஆவது நீங்க வந்து முடிச்சிருக்கணும். அப்படி முடிச்சாதான் நீங்க வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? சோ சிலபஸ் முடிக்காம டெஸ்ட் அட்டன் பண்ணாதீங்க. அப்ப நான் சிலபஸ் முடிக்கல மேம், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ரொம்ப ஈஸியா இந்த 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது 12ஆம் கிளாஸ் படிக்கும் போதெல்லாம் இந்த ஸ்கூல்ல உள்ள பிள்ளைங்க எல்லாம் உட்கார வச்சு படிக்க வைப்பாங்க. டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸே உட்கார வச்சு படிக்க வைப்பாங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, ரொம்ப லோவா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனா எல்லாரையுமே பப்ளிக் எக்ஸாம்ல வந்து ஸ்கோர் பண்ண வச்சிருவாங்க. அப்படிதானே? சோ அவங்க வந்து ரொம்ப ஃபெயில் ஆயிட்டு இருக்க ஸ்டூடெண்ட் கூட பப்ளிக் எக்ஸாம் வரும்போது 350 மார்க் 400 மார்க் எடுப்பாங்க. அப்ப அந்த ஃபெயில் ஆன ஸ்டூடெண்ட் கூட பப்ளிக் எக்ஸாம்ல 350 மார்க் எடுத்து பாஸ் பண்ணி வந்துருவாங்க. அதே மாதிரி இப்போ வந்து எனக்கு மேத்ஸ் வராது, ரீசனிங் வராது, எனக்கு மேத்ஸ்ல ஒரு பெருக்கல் கூட தெரியாது, வகுத்தல் கூட தெரியாதுங்கிற ஸ்டூடெண்ட்டையும் ட்ரைன் பண்ணி கடைசி கட் ஆஃப் ஆவது கிளியர் பண்ண வச்சிடலாம். அதுக்கப்புறம் டாப்பரா ஸ்கோர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த டாபிக்கை நீங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ண வச்சிடலாம். அப்படிங்கும்போது அந்த ஸ்டூடெண்ட் வந்து 90+ ஸ்கோர் பண்ணி டாப்பரா உள்ள போயிடலாம். கட் ஆஃபும் கிளியர் பண்ண வச்சிடலாம், அட் த சேம் டைம் ஹையாவும் மார்க் வாங்கிடலாம். சோ ரொம்ப லோவா ஃபெயில் ஆயிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ரொம்ப கம்மியா எனக்கு இது வராது, என்னோட பேசிக் ஸ்ட்ராங்கா இல்லைங்கிற ஸ்டூடெண்ட்ஸை இன்னும் கொஞ்சம் ட்ரைன் அப் பண்ணி பேசிக்ஸ் எல்லாமே நீங்க ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா கட் ஆஃபும் கிளியர் பண்ணி அது போக எஃபோர்ட் போட்டா நீங்களும் டாப்பர் ஆகிடலாம். ஆனா என்னன்னா எல்லாமே உங்க கையில தான் இருக்கு, நீங்க படிக்கணும். ஓகேவா? சோ நீங்க படிக்காம வேற எந்த வழியிலையும் படிப்பை வந்து உங்ககிட்ட இன்ஜெக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? சோ நீங்களா முன்னாடி வந்து படிக்கணும், படிச்சுட்டு அப்படி டெஸ்ட் எடுக்கணும். மார்க் 0 மார்க் வந்தாலும் வருத்தப்படக்கூடாது. 0 எப்படி 10ஆ மாத்தலாம், 10 எப்படி 20ஆ மாத்தணும், 20 எப்படி 30ஆ மாத்தணும். ஏன்னா இங்க ரேங்க் கார்டு எதுவும் கொடுக்க போறது கிடையாது. 0 மார்க் வந்தாலும் சந்தோஷமா உட்காந்துட்டு அடுத்து படிக்க ஆரம்பிக்கணும். 20 எப்படி 30ஆ மாத்தணும், 30 எப்படி 50, 70, 90 மாத்தணும் அப்படிங்கிறது தான் நீங்க என்ன பண்ணணும், யோசிச்சு அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து போறதுக்கு பார்க்கணும். ஓகேவா? சோ நான் இப்ப என்ன சொன்னேன், உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும் நீங்க யாரு ஜாயின் பண்ணலாம்னா அட்லீஸ்ட் 50% சிலபஸ் ஆவது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சோ எல்லாருமே டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க, பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணாதான் இங்க வந்து பாஸ் பண்ண முடியும். படிக்காம வெறும் டெஸ்ட் பேட்ச்ல மட்டும் ஜாயின் பண்ணும்போது சோ கண்டிப்பா அந்த டெஸ்ட் பேட்சை பார்க்க பயமா இருக்கும். அதனால அட்லீஸ்ட் 50% சிலபஸ் ஆவது முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அப்படி இல்ல நான் சிலபஸை முடிக்கல மேம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம் உங்களுக்காக தான். ஓகேவா? சோ அந்த கோர்ஸ்லயே நீங்க படிக்காம இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ரயில்வே NTPCக்கான ஸ்பெஷல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அந்த பேட்ச்ல கொடுக்கக்கூடிய பிளான் தான் இந்த ஃபர்ஸ்ட் வீக் பிளான், செகண்ட் வீக், தேர்ட் வீக், ஃபோர்த் வீக்னு ஒவ்வொரு வாரமும் பிளான் கொடுத்து அதுக்கான டெஸ்ட் வந்து நம்ம ஆப்புக்குள்ளேயே கண்டக்ட் பண்ணுவோம். ஓகே, சோ இந்த பிளானை ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்டும் அட்டன் பண்ணிக்கலாம், டெஸ்ட் பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் இந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். எனக்கு எதுவுமே தெரியாது மேம், நான் பிளாங்கா இருக்கேன், இல்ல நான் சிலபஸை கரெக்டா படிக்கல, அங்கங்க சும்மா படிச்சிருக்கேன், சோ அப்படிங்கிற ஸ்டூடெண்ட், கரெக்டான கைடன்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. சோ இந்த வீக்லி பிளான் கூடயே அப்படியே சேர்ந்து படிச்சுட்டே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்டனா இருக்காது. ஓகே, 50% சிலபஸை முடிச்சுட்டேன், டெஸ்ட் மட்டும் தான் போடணுங்கிற ஸ்டூடெண்ட் இப்ப கொடுத்திருக்க டைம் டேபிள ஃபாலோ பண்ணிட்டு டெஸ்ட் போட்டுட்டே வாங்க, உங்களோட ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகேவா? சோ மார்ச்ல தான் NTPCயோட CBT 1 எக்ஸாம் வந்து இருக்க போகுது. இன்னும் எவ்வளவோ நாள் இருக்கு கையில. சோ உட்கார்ந்து நல்லா படிச்சீங்க அப்படின்னா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ALP எக்ஸாம் 25ஆம் தேதி வருது, இவ்வளவு நாள் வரைக்கும் படிக்காம இப்ப வந்து நின்னுட்டு மேம் நான் இன்னும் படிக்கல மேம், நான் இப்போ படிச்சா நான் எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாமான்னு கேக்குறீங்க. சோ 25ஆம் தேதி ALP எக்ஸாம்.
சோ 25ஆம் தேதி ஏஎல்பி எக்ஸாம், இன்னைக்கு 18ஆம் தேதி. சோ இனிதான் நான் சிலபஸை தேட போறேன் அப்படின்னு சொல்றீங்க. சோ விட்டுருங்க, ஏஎல்பி எக்ஸாமுக்கு படிக்கல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. நல்லா படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து ரயில்வேல நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது எல்லாத்துக்குமே எல்லாரும் அப்ளை பண்ணிருப்பீங்க. அதை விட என்டிபிசிங்கிறது எல்லாருக்கும் கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு ரயில்வேல, அப்படிதானே? சோ அதோட சிபிடி 1 மார்ச்ல தான் வரப்போகுது. அதுக்குள்ளே நீங்க வந்து எந்த லெவல்ல இருக்கீங்கிறத நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. சிலபஸ் முடிக்கணுமா, இந்த பேசிக் லெவல்ல இருக்கேனா, அப்போ நீங்க ஒரு ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணும். சோ அதுக்கு என்ன பண்ணலாம், ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டு கொடுக்கக்கூடிய வீக்லி பிளானை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை ட்ரைன் அப் பண்ணிடுவோம். கண்டிப்பா நீங்க எந்த லெவல்ல இருந்தாலும் சரி. ஆனா நீங்க உங்க சைட்ல இருந்து என்ன பண்ணணும்னா படிக்கணும். நீங்க படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா யாராலையும், எவ்வளவு பெரிய டீச்சராலையும் உங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ண வைக்க முடியாது. நீங்க உங்க சைட்ல இருந்து படிக்கணும். நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கொடுக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க பாஸ் பண்ணிடலாம். சோ நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். மெட்டீரியல்ஸ், கிளாஸஸ் எல்லாத்தையுமே நாங்க ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? சோ நீங்க படிக்க ஆரம்பிச்சிடணும். ஒவ்வொரு வாரமும் என்னென்ன பிளானோ அதை கரெக்டா, அதான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருக்கும். பிளான் எல்லாம் ஃபாலோ பண்ணி வரும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் படிக்கும் போது. ஆனா அதை கஷ்டப்பட்டு படிக்க வேண்டாம், இஷ்டப்பட்டு படிங்கன்னு தான் நான் சொல்றேன். ஓகே, இஷ்டப்பட்டு கரெக்டா படிங்க. ஓகே, சோ அந்த பிளான் படி கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. மார்ச்ல தானே மேம் எக்ஸாம் இருக்கு, நான் பிப்ரவரியில வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், பிப்ரவரியில படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா இங்க நிறைய இருக்கு, காம்படிஷனும் ஹெவியா இருக்கு, படிக்கிறதுக்கு சிலபஸும் இருக்கு. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் டெஸ்ட் போடுறதுக்கு டெஸ்ட் பிளான காட்டிட்டேன். இந்த பிளான் போக அடுத்த மாசம் ஒரு பிளான் வேற ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஓகேவா? சோ இவ்வளோ ஈஸியா எல்லாமே இவ்வளவுதான் அப்படின்னு உங்க கையில கொடுத்தாச்சு. சோ எல்லாத்தையும் இப்படி பார்த்துட்டே இருக்காதீங்க, படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? சோ படிங்க படிங்க படிங்க, படிச்சாதான் போஸ்டிங் வாங்க முடியும். ஓகே, சோ எதுவுமே தெரியாத ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு சின்ன சின்ன டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் நீங்க டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு டெஸ்ட் போட ஆரம்பிக்கலாம். டெஸ்ட் மட்டும் தான் போடணும், ஆனா கரெக்டான கைடன்ஸ்ல போட தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்சோட பிளானை ஃபாலோ பண்ணிட்டு டெஸ்ட் போட ஆரம்பிக்கலாம். ஓகே, சோ என்டிபிசிக்காகவே ரொம்ப ஸ்பெஷலா ரெடி பண்ண டெஸ்ட் தான் இது. சோ ரொம்பவே பார்த்து எல்லா கொஸ்டினுமே இப்ப இருக்க இதுல ரெடி பண்ண கொஸ்டின்ஸ். சோ தமிழ் மீடியம் தனியா, இங்கிலீஷ் மீடியம் தனியா கொஸ்டின்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி போட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த டெஸ்டோட ஃபுல் டெஸ்டோட சாம்பிள் எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். லைவ் டெஸ்ட் கொடுத்துருப்போம். அந்த லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே தெரிஞ்சிருக்கும் எந்த ஸ்டாண்டர்ட்ல கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தோம் அப்படின்னு. அது மாதிரி என்டிபிசிக்கு இந்த வாரம் ஒரு ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கொடுத்துருவோம். நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே அந்த ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க, ரயில்வே எக்ஸாம் எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க கரெக்டான பிளேஸ்ல தான் இருக்கீங்க. சோ எதுவுமே தெரியல அப்படின்னா ஏதாவது ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணணும். அதுவும் நான் வீட்டுல இருந்து தான் படிச்சாகணும், என்னால வெளியே போக முடியாது, நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ், அதாவது ஆன்லைன் கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணியாவது படிக்கணும். ஓகேவா? சோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து சொல்லிடுறேன், 1999. அதே மாதிரி என்டிபிசிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்க டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 499. ரெண்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஒரு டைம் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் டைம் அக்சஸ் வந்து இருக்கும். ஓகே, சோ எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பிளான் வந்து நம்மளோட டெஸ்ட் பேட்ச்லயும் இந்த பிளான் வந்து கொடுத்துருப்போம், ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயும் இந்த டெஸ்ட்டுக்கான பிளான் எல்லாமே கொடுத்துருப்போம். இந்த டெஸ்ட் எல்லாமே நம்ம டெஸ்ட் பேட்ச்ல இருக்கு. அதை வச்சுதான் இதை வந்து நான் உங்களுக்கு ரெடி பண்ணிருக்கேன். பிளான் எல்லாமே நான் ஓபன் பண்ணியும் காட்டிட்டேன். இதுதான் நம்மளோட டெஸ்ட் பேட்ச். ஓகேவா? நான் சொன்ன ஃபுல் டெஸ்ட் எல்லாமே இது வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்ல 9 டெஸ்ட் ஆட் பண்ணிருக்கோம். சோ இன்னைக்கு வந்து 10வது டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் வந்து ஆட் ஆகிரும். ஓகேவா? சோ நியூ பேட்ச்ங்கிறதுனாலதான் இதுல வந்து ஒவ்வொரு டெஸ்ட் ஆட் பண்ணிட்டே இருக்கும். ஏற்கனவே ஓல்டு டெஸ்ட் சீரிஸ் பாத்தீங்கன்னா 6000 டெஸ்ட் 7000 டெஸ்ட் எல்லாமே இருக்கு. அது எல்லாமே ஓல்டு பேட்டர்ன்ல இருக்கு. சோ அதையே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுக்க கூடாது, இப்ப இருக்க பேட்டர்ன்ல எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கொடுக்கணுங்கிறதுக்காக தான் தனியா டீம் வந்து டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி இந்த டெஸ்ட் பேட்சை லாஸ்ட் மந்த் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். சோ லாஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ணாலும் இதுல வந்து இது வரைக்கும் ஒரு 150 160 டெஸ்ட் கிட்ட ஆட் பண்ணிட்டோம். இன்னும் மார்ச்சுக்குள்ள எவ்வளவு டெஸ்ட் ஆட் பண்ணிடுவோங்கிறத பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ என்டிபிசி டெஸ்ட் இங்கிலீஷ் தனியா இருக்கும், தமிழ் தனியா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செக்ஷனல் டெஸ்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல அட்டன் பண்ணிக்கலாம். சோ இந்த டெஸ்ட் பாத்தீங்கன்னா ரியல் எக்ஸாம் இன்டர்ஃபேஸ்ல வந்து நீங்க அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு ரியல் எக்ஸாம் இன்டர்ஃபேஸ்ல, அதாவது டெஸ்டோட கொஸ்டின் வந்து அதுலயே தமிழ் இங்கிலீஷ்ல சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சோ சில டெஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழ் தனியா இங்கிலீஷ் தனியா கொடுத்துருக்க மாட்டோம். இதுலயே பாத்தீங்கன்னா தமிழ்லையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இங்கிலீஷ்லயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இப்போ 27வது கொஸ்டின் இருக்குன்னா இப்ப இந்த 27வது கொஸ்டின் வந்து தமிழ்ல இருக்கா, சோ நான் இந்த கொஸ்டினை இங்கிலீஷ்ல வியூ பண்ணி பார்க்கணும்னா நான் இங்கிலீஷ்லயும் சேஞ்ச் பண்ணி பாத்துக்கலாம். ஓகேவா? சோ எல்லாத்தையுமே தெளிவா சொல்லிட்டேன். நான் இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும் மேம், எனக்கு இந்த என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச் வேணும், இந்த பிளான் ஃபாலோ பண்ணி நான் டெஸ்ட் அட்டன் பண்ண போறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ் சேவ் பண்ணிக்கோங்க.
சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் என்டிபிசி டெஸ்ட் பேட்ச் மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? ஸோ என்டிபிசி டெஸ்ட் பேட்ச் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 499 மட்டும் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து டெஸ்ட் பேட்சுக்கு உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. அந்த பிளான் படி டெஸ்ட் எல்லாமே நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ சிலபஸே முடிக்கல மேம், ஸோ ஃபர்ஸ்ட் நான் சிலபஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் அட்டன் பண்றேங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1999 லைஃப் டைம் வேலிடிட்டி. இதுல எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகும். ஸோ இங்க படிச்சுட்டு என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ மார்ச்ல சிபிடி 1 எக்ஸாம் ரொம்ப சூப்பரா கிளியர் பண்ணிடலாம். சிபிடி 1 எக்ஸாம் முடிச்சுட்டு சிபிடி 2க்கான கிளாஸஸும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கு. சிபிடி 2க்கான டெஸ்ட் பேட்ச் என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல இருக்கு. ஓகேவா? ஸோ எக்ஸாம் கிளியர் பண்ற வரைக்கும் இதையே நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஜாயினிங் ப்ரொசீஜர் ரொம்பவே சிம்பிள் தான். இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ டீடைல்ஸ் எல்லாமே கேட்டீங்க அப்படின்னா டீம்ல இருந்து உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. சோ நீங்க என்ன பண்ணிட்டு பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே? சோ இல்ல இந்த நம்பருக்கு டைரக்டா நீங்க வாட்ஸ்அப்பும் பண்ணிடலாம். சப்போஸ் நீங்க வாட்ஸ்அப் பண்ணி இமீடியட்டா ரிப்ளை வரல அப்படின்னா அகைன் நீங்க வந்து மெசேஜ் அனுப்புங்க. ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் இல்ல ஐ வாண்ட் டு ஜாயின் என்டிபிசி டெஸ்ட் பேட்ச் மெசேஜ் அனுப்புங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய டவுட்ஸ் வந்து கேட்பாங்க. அப்ப நீங்க அனுப்பக்கூடிய மெசேஜ் வந்து கொஞ்சம் கீழே போயிடலாம். அப்போ போகும்போது ஸ்க்ரோல் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணிருங்கன்னா ஒரு தடவைக்கு 2 தடவைனாலும் மெசேஜ் அனுப்பிடுங்க. ஓகே? நம்ம டெலிகிராம் குரூப் டெலிகிராம் சேனல்ல நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ டெஸ்ட் பேட்ச்லயும் இப்பவே ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொடுக்கக்கூடிய பிளான் படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா டெஸ்ட் போட்டு ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணிடலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸும் இப்பவே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கொடுக்கக்கூடிய பிளானை வச்சு நீங்க என்ன பண்ணிடலாம், இம்ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ் இவ்வளவுதான் அப்படின்னு உங்க கையில ஒரு 2000 வீடியோஸை கையில கொடுத்துட்டு படிங்க அப்படின்னு சொல்லும் போது படிக்க கஷ்டமா இருக்கும். அதே இது ஒரு வாரத்துக்கு இவ்வளவுதான் வீடியோஸ், நீங்க பார்க்க வேண்டிய வீடியோஸ் வெறும் 40 வீடியோஸ், ஒரு நாளைக்கு 8 வீடியோ 10 வீடியோ பாத்தீங்கன்னா முடிச்சிடலாம் அப்படின்னு கொடுக்கும்போது உங்களை படிக்க வைக்கவும் செஞ்சிருவோம். அட் த சேம் டைம் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுக்கு உங்களோட மார்க் எல்லாமே போஸ்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த குரூப்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு குரூப் ஸ்டடி பண்ண மாதிரியும் இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டேன். ஸோ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்தா இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. திருப்பியும் நாம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.